ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பாய்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த இருட்டாயில் முரட்டை குத்து வந்துச்சு. அந்த மாதிரி படங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதாவது ஆதரிக்கிறீங்களான்றது கொஸ்டின் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இருட்டறையில் நீங்கள் எந்த மட்டும் குத்துமே பண்ணுறது இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் எடுத்தாருன்னு பார்க்கலாம். ஆர் மகாதேவிக்கு இருட்டலில் முரட்டு குத்து, இரண்டாம் குட்டு, கஜினிகாந்த் பொய்க்கால் குதிரை எடுத்த படம் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சந்தோஷ், மொட்டை ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, சிவாஷாரா, வினோத், இன்னும் இந்த படத்தில் பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான். இவங்க 5 பேர் தான் மெயின். இவங்களை வச்சு தான் கதையே மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. மூணாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நாலாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அஞ்சாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேர் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்க. காசு கம்மியாக கடைசியில் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுபக்கமாக ஒரு கட்டத்தில் காசு இல்லாத மாதிரி காமிப்பாங்க. அதுபக்கமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் சிவா சொல்லுவார். அது பக்கமாக பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ்னால், நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 12 மணி வரைக்கும் சரக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் ஓகேன்னுவாங்க. பக்கமாக சரக்கு விற்றுன்னு இருப்பாங்க. வீட்டு ஹவுஸ்னர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது பக்கமாக வீட்டு ஹவுஸ்னர் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்தமாரி வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கமாக வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டை விட்டு வெளில வந்தோடனே எங்கேயுமே வீடு கிடைக்காது. வீடாக போய் கேட்பாங்க, எங்கேயும் வீடு தரமாட்டாங்க. நியூஸ் பார்த்திங்கன்னா வெளில வந்திருக்கும் இந்தமாரி சரக்கு நைட்டு விற்கிறாங்கன்னு சொல்லி. அதனால யாரும் வீடு தரமாட்டாங்க. பக்கமாக ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பேய் இருக்கும். அந்த பேய்கிட்ட மாற்றிக்கின்னு இவங்க கஷ்டப்படுவாங்க. கடைசியில் இவங்க அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு வெளில வந்தாங்களா இல்லையா, இதுதான் முழு கதையே. நல்லாயிருக்கும். படம் ஃபுல்லாகவே காமெடியாக தான் போகும். நல்லா பண்ணியிருப்பாங்க. காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். இதேமாரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக தான் போகும். ரெடின் கிங்ஸ்லி, மொட்டை ராஜேந்திரன்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வருவாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அது யாருன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் பார்த்திங்கன்னா நல்லாவே போகும். நல்லா காமெடியாக ஃபுல்லாக காமெடியாக போகும். ஒன்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். படத்தை பார்த்து முழுசாக படம் பாருங்கள், நல்லா இருக்கும். பாய்ஸோடு போய் பாருங்கள், கேங்காக போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய். காமெடியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஒர்க்காக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படமெல்லாம் இருக்காது. படத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் அது லாஸ்ட்டில் வரும். படத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படமோட இது ரொம்ப பரவாயில்ல. முன்னாடி எடுத்த படம்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். தப்பான சீன், பக்கமாக கிராமராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவ்வளோலாம் காமிக்கலை. டபுள் மீனிங் சீன்லாம் இருக்குது. அது 1, 2 தான் அந்தமாரி இருக்குது. பாய்ஸாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படி தான் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. பாய்ஸ்லாம் கேங்காக 5 பேர் இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சரக்கு தான் மெயின். அதை வச்சு தான் கதையே மூவ் ஆகும். படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டோட போய் பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்ப்போம்.